நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டுதா இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டுதா இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. இரும்பு பெட்டியுடன் சரக்கு வாகனத்தில் பயணித்த இளைஞர்கள். பெட்டியில் இருந்து வீசிய துர்நாற்றத்தால் சந்தேகம். பெட்டிக்குள் மனித எலும்புகளும் சிதைகளும் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர். 2 இளைஞர்களையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். பெட்டிக்குள் கிடந்த மனித எலும்புகள் யாருடையது? பின்னணி என்ன? ஒரு பெரிய இரும்பு பெட்டியோட சரக்கு வாகனத்துல 2 இளைஞர்கள் பயணிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இரும்பு பெட்டியிலிருந்து பயங்கர துர்நாற்றம் வீசி இருக்கு. இதனால பாதி வழியிலேயே வாகனத்தை நிறுத்தின ஓட்டுநர் ஜெய்சிங் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாரு. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சரக்கு வாகனத்திலிருந்து அந்த பெட்டியை கீழே இறக்கி திறந்து பார்த்திருக்காங்க. அதுல பாதி எரிஞ்ச நிலையில மனித எலும்புகளும் உடல் பாகங்களும் கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் இளைஞர் நித்தின போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்ப என் தந்தை ராம் சிங் தான் இந்த பெட்டியை எங்க கிட்ட கொடுத்து விட்டாரு. இதுக்குள்ள மனித எலும்புகள் கிடந்ததை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. அதனால தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. நிதின் சொன்ன தகவலை வச்சு ராம் சிங்கை தேடி அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்ப ராம் சிங் வீட்ல இல்ல. இதனால ராம் சிங் எங்க தப்பிச்சு போனாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து பார்த்திருக்காங்க போலீஸ். ஆனா ராம் சிங்கை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஜான்சி பகுதியை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் ராம் சிங். இவருக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. ஒரு மனைவி சிப்ரி பஜார் பகுதியிலையும் மற்றொரு மனைவி சிட்டி கோட்வாலி பகுதியிலையும் தனித்தனியா வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ராம் சிங்கிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த 35 வயசான பிரீத்தி கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்சவங்க போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு ரொம்ப நெருக்கம் ஆகி இருக்காங்க. இந்த நெருக்கமே அவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் திருமணம் பண்ணிக்காம லிவிங்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில பிரீத்தி ராம் சிங் கிட்ட இருந்து அடிக்கடி பணத்தை வாங்கி தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ராம் சிங்கிற்கு சுத்தமா பிடிக்கல. இதனால கடுப்பான ராம் சிங், பணத்தை ஏன் உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? இனிமே நான் உனக்கு பணம் தரமாட்டேன். உனக்கு எதுவும் தேவைன்னா என்கிட்ட கேளு, நானே வாங்கிக்கிட்டு வந்து தர்றேன்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்டு ஆத்திரமடைஞ்ச பிரீத்தி ராம் சிங் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. நான் கேட்கிற நேரத்துல எனக்கு நீ பணத்தை கொடுக்கலன்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இதனால கொலவெறியான ராம் சிங் வீட்டில இருந்த அரிவாள வச்சு பிரீத்திய சரமாரியா வெட்டி இருக்காரு. இதுல அந்த பெண் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த ராம் சிங் சடலத்தை துண்டு துண்டா வெட்டி இருக்காரு. அடுத்து பக்கத்துல உள்ள கடையில விறகுகளை வாங்கிட்டு வந்த ராம் சிங் வீட்டு அடுப்புல விறகுகளை அடுக்கி அதுல பிரீத்தியோட உடல் பாகங்களை போட்டு தீ வச்சு கொளுத்தி இருக்காரு. இத பத்தி அக்கம் பக்கத்தினர் கேட்டப்ப குளிர் காயறதுக்காக விறகுகளை வாங்கிட்டு வந்ததா சொல்லி ஏமாத்தி இருக்காரு. அதுக்கப்புறம் எரிஞ்சு போன உடல் பாகங்களை ஒரு மூட்டைக்குள்ள போட்ட கொலையாளி அத பக்கத்துல உள்ள ஆத்துல தூக்கி வீசிட்டாரு. ஆனா எரியாம கிடந்த எலும்புகளையும் உடல் பாகங்களையும் வீட்டில இருந்த இரும்பு பெட்டிக்குள்ள போட்ட ராம் சிங் அதை தன்னோட 2வது மனைவியோட வீட்டுக்கு கொண்டு போய் ஒளிச்சு வைக்க பிளான் பண்ணி இருக்காரு. அதுக்காக தன்னோட மகனையும் அவனோட நண்பரையும் போன் பண்ணி வர வச்ச ராம் சிங் சரக்கு வாகனம் மூலமா அந்த இரும்பு பெட்டியை அனுப்பி வச்சிருக்காரு.
விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நிதின் மற்றும் அவரது நண்பரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற ராம் சிங்க போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. தனது அக்கா குறித்து நண்பர்கள் கூறியதை கேட்டு ஷாக்கான இளைஞர் வீட்டிற்கு வந்து அக்காவின் காலில் விழுந்து கெஞ்சி கதறிய தம்பி அடுத்த சில நொடிகளில் ஆடு வெட்டும் அரிவாளால் அக்காவை தம்பி வெட்டி கொலை செய்த பயங்கரம். அக்கா குறித்து நண்பர்கள் என்ன கூறினார்கள்? அக்காவின் காலில் விழுந்து தம்பி எதற்காக கெஞ்சினார்? அக்காவை தம்பி வெட்டி கொலை செய்ததற்கான காரணம் என்ன? சாயந்தரம் 6 மணி இருக்கும். ஒரு இளம் பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. அதனால பதறி போன அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் இளம் பெண்ணோட வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் இருக்காங்க. அப்போ அந்த இளம் பெண்ணோட தம்பி தான் கையில் இருந்த அரிவாளை வீட்டுக்குள்ள வீசிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கான். அந்த இளைஞரை பிடிக்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க முயற்சி பண்ணி இருக்காங்க. அப்போ யார் கையிலையும் சிக்காம அந்த இளைஞன் எஸ்கேப் ஆனதுனால ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்த இளம் பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இருக்காங்க. ஆனா போற வழியிலேயே உயிரிழந்துட்டாங்க இளம் பெண். அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இளம் பெண்ணை அரிவாளால வெட்டி கொலை செஞ்ச இளைஞரை தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க. இதுக்கு மத்தியில கொலை நடந்த 1 மணி நேரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரணடைஞ்சிருக்காரு அந்த இளைஞர். அடுத்து அந்த இளைஞர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. நெல்லை தேவர்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டு வியாபாரி ராமராஜ். 56 வயசான இவருக்கு ராதிகாங்கிற மகளும் கண்ணனுங்கிற மகனும் இருந்தாங்க. இதுல மகன் கண்ணன் தன்னோட தாய் கூட வேலூர்ல தங்கி தின்பண்ட வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. மகள் ராதிகா மட்டும் அப்பாவோட சொந்த ஊர்ல இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக வேலூர்ல இருந்து தாயும் மகனும் கிளம்பி வந்திருக்காங்க. அந்த 3 வாரமும் ராதிகாவோட நடத்தைகள் வித்தியாசமா இருந்திருக்கு. அடிக்கடி செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்த ராதிகாவை கண்காணிக்க ஆரம்பிச்ச கண்ணன் யாரோட நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அக்காவோட செல்போனை செக் பண்ணி இருக்காரு. அப்போ ஏற்கனவே திருமணமாக்கி 2 குழந்தைகள் இருக்கிற எதிர் வீட்டை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட மணிக்கணக்கில் பேசி இருந்ததும் வாட்ஸ்ஆப்ல காதல் மொழி பேசி இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதை பார்த்து ஷாக்கான கண்ணன் அக்கா கிட்ட எதுவுமே கேட்காம வீட்டை விட்டு வெளியே போய் நண்பர்களோட இருந்திருக்காரு. கண்ணன் முகத்துல சோகத்தை பார்த்த நண்பர்கள் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அப்போ அக்கா போன்ல பார்த்த விஷயத்த சொல்லி இருக்காரு கண்ணன். அதுக்கு அந்த நண்பர்கள் சொன்ன விஷயம் இன்னும் இளைஞரை அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. உன் அக்காவுக்கும் எதிர்விட்ட நபருக்கும் தகாத உறவு இருக்கிறது உண்மைதான். ஊர்ல இருக்க நிறைய பேர் தப்பாதான் பேசுறாங்க. அதை பத்தி சொன்னா நீ வருத்தப்படுவனு தான் நாங்க எதுவுமே சொல்லலன்னு சொல்லி இருக்காங்க நண்பர்கள். அதோட பகல் நேரத்துல உங்க அப்பா ஆடு வியாபாரம் பண்றதுக்கு போயிருவாரு. அந்த நேரங்கள்ல எதிர்வீட்டு நபர் உங்க வீட்லயே தான் இருப்பாரு. அத ஊர்ல உள்ளவங்க நிறைய பேர் பார்த்திருக்காங்கன்னு சொன்ன நண்பர்கள் உன் அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன கண்ணன் எதிர்வீட்டு நபருக்கு கல்யாணமாக்கி 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவரோட நீ வாழ முடியாது, அதனால அவர் கூட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்திருன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு யாரு என்ன சொன்னாலும் என்னால அவரை மறக்க முடியாது, யாரும் என் மேல அக்கறை காட்ட வேணாம்னு பேசி இருக்காங்க ராதிகா. அப்போ அக்காவோட கால்ல விழுந்து கெஞ்சி கதறின கண்ணன் குடும்பமானமே போயிரும், ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு அழுதுருக்காரு. ஆனாலும் ராதிகா அதை கண்டுக்கல. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச தம்பி அக்காவோட கன்னத்துல பலார்னு அறை விட்டுருக்காரு. மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போயிருந்ததுனால சண்டையை தடுக்க கூட யாருமே இல்ல. தம்பி கிட்ட அடி வாங்கின அக்கா, நான் மேஜர், யார வேணாலும் மேரேஜ் பண்ணலாம், யாரும் என்ன கேட்க முடியாதுன்னு லா பேசி இருக்காங்க.
அதனால இன்னும் கடுப்பான கண்ணன் ஆடு வெற்ற அரிவாளை எடுத்து அக்காவோட தலையிலையும் கழுத்திலையும் வெட்டி இருக்காரு. அப்போ அலறின இளம்பெண் அப்படியே சுருண்டு கீழே விழுந்திருக்காங்க. ராதிகாவோட சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்த ராதிகா வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் இருக்காங்க. அவங்க உள்ள வந்ததும் பதறின கண்ணன் அரிவாளை அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு. அடுத்த 1 மணி நேரத்துல தேவர்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்ச இளைஞர் தான் அக்காவை கொலை செஞ்சதுக்காக காரணத்தையும் வாக்குமூலமா கொடுத்திருக்காரு. விவசாய நிலத்திற்கு சென்ற மூதாட்டியை காணவில்லை என பல இடங்களில் தேடி அலைந்த உறவினர்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கிணற்றில் சடலமாக கிடந்த மூதாட்டியின் மகன்கள் மற்றும் மகள்களை தனித்தனியாக அழைத்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். மூதாட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஜனவரி 3ஆம் தேதி விவசாய நிலத்துக்கு வேலைக்கு போன பேச்சி அம்மாளுங்கிற மூதாட்டி சாயங்காலம் 6 மணி ஆகியும் வீட்டுக்கு திரும்பல. இதனால பேச்சி அம்மாளோட மகன்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் விவசாய நிலத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க மூதாட்டிய காணல. மூதாட்டி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. 2-3 நாட்கள்ல அவங்களே வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்கன்னு உறவினர்கள் வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவும் மூதாட்டி வரவே இல்லை. இதனால 1 வாரம் கழிச்சு மூதாட்டிய காணோம்னு அவங்க சொந்தக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மூதாட்டிய தேடி பல இடங்கள்ல அலைஞ்சிருக்காங்க. இதுக்கிடையில ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள கிணத்துல இருந்து ஒரே துர்நாற்றம் வீசி இருக்கு. இதனால கிராம மக்கள் அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அதுல பேச்சி அம்மாளோட சடலம் தண்ணீர்ல மிதந்தபடி கிடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மூதாட்டிய நகைக்காக யாரும் கொலை பண்ணி கிணத்துல தூக்கி வீசிட்டாங்களா அல்லது கிணத்துக்குள்ள தவறி விழுந்து உயிரிழந்துட்டாங்களா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அடுத்து மூதாட்டியோட பசங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டும் விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப மூதாட்டியோட கடைசி மகன் என் அண்ணன் சக்திவேல் தான் அடிக்கடி சொத்து கேட்டு அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி இருக்காரு. அவர் சொன்ன தகவலை வச்சு சக்திவேல் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சக்திவேல் முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காரு. இதனால சக்திவேலை கஸ்டடியில் எடுத்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் உள்ள மிட்டா வடமலப்புரம் கிராமத்தைச் சேர்ந்த துரைசிங்கும் பேச்சியம்மாள் தம்பதிக்கு 4 மகன்கள் 2 மகள்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரைசிங்கம் உயிரிழந்துட்டாரு. அன்னையிலிருந்து மூதாட்டி பேச்சியம்மாள் யாரோட உதவியும் இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. பேச்சியம்மாளுக்கு தனது சொந்த கிராமத்திலேயே நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு. இதுக்கிடையில இவங்களோட மூத்த மகன் சக்திவேல் மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு மதுவே கதின்னு கிடந்திருக்காரு. அப்பப்ப தன்னோட தாய் வீட்டுக்கு போற சக்திவேல் சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு தாய்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு பேச்சியம்மாள், உன் ஒருத்தருக்கு மட்டும் என்னால சொத்தை பிரிச்சு தர முடியாது, உன் கூட பிறந்தவங்க எல்லாரும் வரட்டும், அப்ப எல்லாருக்கும் சரிசமமா சொத்தை பிரிச்சு தர்றேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால சக்திவேல் தன்னோட நண்பர் முருகன் வீட்டுக்கு போயிட்டு மது குடிக்க பணம் கேட்டிருக்காரு. அதுக்கு முருகன், உங்க அம்மா கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணி இருக்காரு. இதனால கோபமான சக்திவேல் தொடர்ந்து தன்னோட தாய்கிட்ட சொத்தை பிரிச்சு தர சொல்லி பிரச்சனை பண்ணி இருக்காரு.
சம்பவத்தன்னைக்கு சக்திவேலும் முருகனும் புல் போதையில இருந்திருக்காங்க. அப்ப நேரா விவசாய நிலத்துக்கு போன சக்திவேல் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தாய்கிட்ட மறுபடியும் சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி இருக்காரு. அப்ப 2 பேருக்கிடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. இதனால பேச்சியம்மாள சரமாரியா தாக்குன சக்திவேல் துண்ட வச்சு மோதாட்டிய கழுத்தை நெரிச்சி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு. அடுத்து முருகன் கூட சேர்ந்து சடலத்தை ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள கிணத்துல தூக்கி வீசிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஊர்லயே இருந்திருக்காரு சக்திவேல். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சும் கடைசி மகன் சொன்ன தகவலை வச்சும் சக்திவேல் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. பொங்கல் பண்டிகையை ஒட்டி கோவிலில் நடந்த விளையாட்டுப் போட்டிகள். மைக் செட்காரரின் கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலை தெறிக்க ஓடிய நபர். மைக் செட்காரரை கொலை செய்த நபர் யார்? மைக் செட்காரருக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம்? தப்பி ஓடிய கொலையாளி சிக்கினானா? பொங்கல் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் முடிஞ்சதும் கையில பரிசுகளோட ஊர் பொதுமக்கள் கோவிலிருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஒரு சில ஆண்கள் மட்டுமே கோயில்ல இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் கடும் ஆவேசத்தோட மைக் செட்காரரை திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. பதிலுக்கு மைக் செட்காரரும் திட்ட கோயில்ல இருந்த ஆண்கள் 2 பேரையுமே அமைதிப்படுத்தி இருக்காங்க. ஆனாலும் வாக்குவாதம் நீண்டுகிட்டே தான் போயிருக்கு. ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்த அந்த நபர் மைக் செட்டுக்காரரை அடிச்சு கீழே தள்ளி கழுத்துல கத்தியால குத்தி இருக்காரு. கோயில்ல இருந்த ஆண்கள் அதை தடுக்க முயற்சி பண்ணியும் முடியல. ஆத்திரம் தீர மைக் செட்டுக்காரரை குத்திட்டு அங்கிருந்து ஓடிட்டாரு அந்த நபர். அவரை விரட்டி பிடிக்கிறத விட முதல்ல மைக் செட்டுக்காரரை தான் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணின ஆண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. ஆனாலும் பரிசோதனை பண்ண டாக்டர்கள் மைக் செட்காரர் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீசார் அந்த ஆண்கள் கிட்டையும் ஊர்ல உள்ளவங்க கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் கொலை செஞ்ச நபருக்கு மைக் செட்காரர் மேல என்ன ஆத்திரங்கிறதே தெரிய வந்துச்சு. மதுரை திருமங்கலம் பக்கத்துல உள்ள கூத்தியார்குண்டு பகுதியைச் சேர்ந்தவர் தான் பிச்சை ராஜன். அதிமுக மதுரை கிழக்கு புறநகர் மாவட்ட மீனவர் அணி இணை செயலாளராக இருந்த இவரு மைக் செட் தொழிலும் பண்ணிட்டு இருந்தாரு. அதே கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகனும் மைக் செட் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் தொழில் சம்பந்தமா பல நாட்களா முட்டல் மோதலாவே இருந்திருக்கு. ஊர்ல ஏதாவது விசேஷம்னா போட்டி போட்டு மைக் செட் கட்டின 2 பேரும் போட்டி போட்டு பிரச்சனையும் பண்ணி இருக்காங்க. இதுக்கு மத்தியில காளியம்மன் கோயில் தெரு பகுதியில் உள்ள பிள்ளையார் கோயில்ல பொங்கல் பண்டிகையை ஒட்டி விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற இந்த விளையாட்டு போட்டிகளுக்கு பாலமுருகன் மைக் செட் கட்டுறதுதான் வழக்கம். ஆனா இந்த வருஷம் பிச்சை ராஜன் பணம் எதுவும் வாங்காம இலவசமா மைக் செட் கட்டி கொடுத்திருக்காரு. அதனால கடுப்பான பாலமுருகன் ஒவ்வொரு வருஷமும் நான் தான் மைக் செட் கட்டி கொடுப்பேன், இந்த வருஷம் இலவசமா கட்டி கொடுத்து என்னோட இடத்தை பிடிச்சிட்டியான்னு ஆத்திரப்பட்டு இருக்காரு. விழா நடந்துகிட்டு இருக்கிறப்ப கூட முணுமுணுத்துக்கிட்டே இருந்த பாலமுருகன் எப்படா விழா முடியும்னு காத்திருந்து பிச்சை ராஜன் கிட்ட வம்பிழுத்திருக்காரு. பொங்கல் விழாவுல என்னோட மைக் செட்டு தான் எப்போதுமே கட்டுவாங்கன்னு தெரிஞ்சே இலவசமா கட்டி கொடுத்து என் தொழில சறுக்களை ஏற்படுத்துறதாவும் என் வழியில குறுக்க வந்தா கதைய முடிச்சிருவேனோ மிரட்டி இருக்காரு பாலமுருகன். கோயில்ல இருந்த ஒரு சில ஆண்கள் இப்பதான் விளையாட்டு போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு, ஊர் மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, என்ன செஞ்சாலும் கோயிலுக்கு செய்யறதா நினைச்சு விட்டு கொடுத்து போங்கன்னு 2 பேரையுமே சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காத பாலமுருகன் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியால பிச்சை ராஜனோட கழுத்துல குத்திட்டு தப்பி ஓடிட்டாரு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த பிச்சை ராஜனை கோயில்ல இருந்த ஆண்கள் மீட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு உடனே கொண்டு போயும் அவரை காப்பாற்ற முடியல. இந்த கொலை சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற ஆஸ்தின்பட்டி போலீசார் தப்பி ஓடின பாலமுருகனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. மலை குன்றின் மேல் கேட்ட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடிய நண்பர்கள்
தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த ஒரு இளைஞர். உடன் இருந்த நண்பனே இளைஞரின் தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த கொடூரம். பொங்கல் கொண்டாட்டத்திற்கு மத்தியில் நண்பனை இளைஞர் கொலை செய்தது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்துக்கு மத்தியில மது குடிக்கிறதுக்காக மலை குன்றுக்கு மேல போயிருக்காங்க 5 இளைஞர்கள். அதுல 3 இளைஞர்கள் ரேடியோ செட்டு கட்டுறதுக்காக கீழே இறங்கிட்டாங்க. அதனால 2 இளைஞர்கள் மட்டும் ரொம்ப நேரம் மேல இருந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில மலை குன்றுக்கு மேல இருந்து ஒரு அலறல் சப்தம் கேட்டு இருக்கு. அதனால ரேடியோ செட்டு கட்டிக்கிட்டு இருந்த இளைஞர்கள் 3 பேரும் நம்ம கூட குடிச்சிட்டு இருந்த 2 பேரும் தானே மேல இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சான்னு அறக்க பறக்க மலை குன்றுக்கு ஓடி இருக்காங்க. அங்க போய் பார்த்தா ஒரு இளைஞர் தலை நசுங்கி போய் உயிரிழந்து கிடந்திருக்காரு. உயிரிழந்து கிடந்த இளைஞரோட தலைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய கல்லு ரத்த கரையாகி கிடந்திருக்கு. ஆனா கூட இருந்து மது குடிச்ச நண்பனை காணோம். அந்த நண்பன் தான் இளைஞரோட தலையில கல்ல தூக்கி போட்டு கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டான்னு முடிவு பண்ணின மற்ற இளைஞர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் இளைஞர்கள் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அதுல சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. விழுப்புரம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள வழுக்கும்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் 22 வயசான சக்திவேல். பழங்குடியினரான இவருக்கும் 23 வயசான ஜெயலட்சுமிங்கிற இளம் பெண்ணுக்கும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 பெண் பிள்ளைகளும் இருக்காங்க. ஆனா கணவன் மனைவிக்குள்ள கடந்த 6 மாசமா கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால 2 பேருமே பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சென்னையில உள்ள ஒரு இளநீர் கடையில வேலை பார்த்துட்டு இருந்த சக்திவேல் தீபாவளி பொங்கல்னு விழாக்களுக்கு மட்டும்தான் ஊருக்கு வந்திருக்காரு. அந்த வகையில பொங்கல் பண்டிகைக்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்னால சொந்த ஊருக்கு வந்திருக்காரு சக்திவேல். வந்ததிலிருந்தே மது போதையில மிதந்த சக்திவேல் ஊர்ல உள்ள தன்னோட நண்பர்கள் 5 பேரை மது குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காரு. நண்பன் ட்ரீட் வைக்கிறாருன்னு சந்தோஷமா போயிருக்காங்க இளைஞர்கள். ஊரையொட்டி இருக்கிற மலை குன்றுக்கு மேல இருந்து 5 பேரும் மது குடிச்சிருக்காங்க. அப்போ ரேடியோ செட்டு கட்டிட்டு மறுபடியும் வர்றதா சொல்லிட்டு 3 இளைஞர்கள் மலை குன்றிலிருந்து கீழே போயிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மலை குன்றுக்கு மேல இருந்து அலறல் சத்தம் வந்ததால கீழே இருந்த நண்பர்கள் போய் பார்த்திருக்காங்க. அப்பதான் இளைஞர் சக்திவேல் கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காரு. கூட இருந்த இளைஞர் திருமலைய காணோம். அடுத்து வழக்கு பதிவு பண்ணி தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட செஞ்சி போலீசார் மலைக்குன்றுக்கு பக்கத்துல பதுங்கி இருந்த திருமலையை மடக்கி பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் சக்திவேலை கொலை செஞ்சதுக்கான காரணத்தையே சொல்லி இருக்காரு திருமலை. சக்திவேலும் அவங்க மனைவியும் பிரிஞ்சு வாழறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் அந்த விஷயத்தை பத்தி யாரு பேசினாலும் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கிட்ட கோபப்பட்டிருக்காரு சக்திவேல். அப்படித்தான் அட்வைஸ் பண்ணின திருமலை கிட்டையும் கோபப்பட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்குமே வாக்குவாதம் எல்லை மீறி இருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சிக்கு போன திருமலை, யாரு அட்வைஸ் பண்ணினாலும் கேட்க மாட்டியா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கன்னத்துல அடிச்சிருக்காரு. அடுத்து பக்கத்துல கிடந்த கல்ல சக்திவேலோட தலையில தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டு தப்பி ஓடி இருக்காரு. ஆனா கொலை நடந்த மறுநாளே போலீஸ் கிட்ட சிக்குன திருமலை இப்போ ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.